ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Celebrate this Diwali with the Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. ஹென் பக்தி சேனல் நேயர்களுக்கு ஆத்ம வணக்கம். நான் சோபனா, சேலத்தை சேர்ந்த சாதாரண குடும்பத்து பெண். நான் சனா ஹேர் ஆயில்னு வீட்டில் இருந்தபடியே ஒரு சிறிய நிறுவனம் நடத்தி வருகிறேன். என்னை முதலாக திருமதி நேசமாலா, என்னுடைய அத்தை, அவங்க தான் இந்த குருதேவா வாசியோகமில் என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. குழுவில் நுழைந்ததுக்கப்புறம் குருஜி எனக்கு தீட்சை கொடுத்து என்னை மலர செய்து சம்பூர்ண நிலை அடைய செய்து இப்போ நான் குருவாகவே உயர்ந்து நிற்கிறேன். குருவாகவே உயர்ந்து நிற்கிறேன் அப்படின்னா என்னன்னா, நான் இன்னொரு மானிடருக்கு, என்னை போல இன்னொரு மானிடருக்கு தீட்சை கொடுத்து அவர்களையும் எனக்கு எப்படி என் வாழ்வு மாறுச்சோ அதே மாதிரி அவர்களையும் என்னால் பேரானந்தமாக மாற்ற முடியும். இவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தை எனக்கு அளித்த என் குருஜி திரு தயானந்தம் தேவேந்திரன் அவர்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன். ஆத்ம வணக்கம் குருஜி. உங்களை நாங்களாம் அன்போடு குருதேவா அப்படின்னு அழைப்போம். சொல்லுங்க குருஜி, உங்களை பற்றி நீங்கள் அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்குள் வாசியோகம் உங்களுக்கு எப்படி நிகழ்ந்தது, இதை குருதேவா வாசியோகமாக எப்படி உங்களால் எப்படி நீங்க உலகத்துக்கு எடுத்துட்டு வர போறீங்க, உங்களின் நோக்கம் தான் என்ன? எனது பெயர் தயானந்தம் தேவேந்திரன். பொதுவாக எல்லாருமே என்ன தேவான் கூப்பிடுவாங்க. ஸோ நான் என்னுடைய ப்ரொஃபஷன் சிவில் இன்ஜினியர், மேரிட், சில்ட்ரன்ஸ். நான் ப்ரொஃபஷனல் இந்த வாசி யோகத்தை சொல்றதுக்கு முதல்ல என்னுடைய ப்ரொஃபஷனல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் பிஎஸ்சி முடிச்சு எம்எஸ்சி மாஸ்டர் ஆஃப் ப்ராஜெக்ட் முடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கு பிறகு வாழ்க்கையில் சாதிக்கணுன்ற நோக்கத்தில் ஸ்ரீலங்காவில் நான் ஆஸ்திரேலியா மைக்ரேட் ஆகி வந்தேன் 2009. ஸோ இப்படி வாழ்க்கை போய்கொண்டிருக்கக்குள்ள ஒரு கட்டத்தில் தோணிச்சு, நம்ம வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருக்கேன், நம்ம வாழ்க்கை எப்பதான் இந்த முழுமை பெறும்ன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம எவ்வளவு படிச்சாலும் இன்னும் படிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வருது, எவ்வளவு சம்பாதிச்சாலும் இன்னும் சம்பாதிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் தான் இருக்கு. ஸோ வாழ்க்கை இப்படியே போச்சுன்னா எப்ப முழுமை பெறும்ன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள 2014 வந்துச்சு. அப்படி இருக்கும்போது தான் எனக்குள்ள ஒரு கேள்வி எனக்குள்ள உதயமாகுது. எப்படின்னா, நம்ம கற்றவருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்றாங்களே, அப்ப நம்ம இவ்வளவு படிச்சும் நம்ம செல்லுமிடமெல்லாம் சிறப்பு இல்லை தானே? அப்ப உண்மையிலேயே நம்ம எதை கற்க வேணும்ன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள. அப்ப அதே சமயத்துல கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்றாங்க. அப்ப இது ரெண்டையும் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கும் போது எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சிச்சு, நம்ம எவ்வளவுதான் படிச்சாலும் வாழ்க்கையில நம்ம திருப்தி அடைய போறது கிடையாதுன்றது புரிஞ்சிச்சு. அதே சமயத்துல நம்ம எவ்வளவு படிச்சாலும் படிக்க இருக்குன்றது புரிஞ்சிச்சு. அப்ப இந்த கல்லாதது உலக அளவுக்கு நம்ம உணர்ந்தோம்னா, இல்லாட்டி அந்த இன்டெலிஜென்ஸை நம்ம தெரிஞ்சுக்கொண்டோம்னா நம்மளோட வாழ்க்கை பூர்த்தி ஆகிரும். அப்ப நம்ம செல்லும் விடாமலும் சிறப்புன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துச்சு. இதைதானே அவை பாட்டி அந்த காலத்துல சொல்லியிருப்பாங்க, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுண்டு. அப்போ 2014 நான் எல்லை இல்லாத தன்மை உணர்வுன்னு முடிவு பண்ணேன். அப்ப நான் செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்ற எனக்கு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தியை கொடுக்குன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால நான் அதை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சேன். ஸோ இது எல்லாமே என் தொழிலை செஞ்சு கொண்டு, என் குடும்பத்தை பார்த்து கொண்டு, ஒரு பொறுப்பான ஒரு மனிதனா வாழ்ந்து கொண்டுதான் இதை சாதிக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் அப்ப நம்ம எல்லையில்லாத தன்மை உணரணும்னா நம்ம கண்ணை மூடி தியானம் பண்ணணும்ன்ற அந்த ரகசியத்தை நான் தெரிஞ்சு கொண்டேன். ஏன்னா அது வரைக்கும் நான் தியானம் பண்ணதும் கிடையாது, அதை பத்தி எந்த ஒரு விழிப்புணர்வும் கிடையாது. தியானத்தை பத்தியோ ஆன்மீகத்தை பத்தியோ ஒண்ணுமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். கோவிலுக்கு பொதுவா போவோம், பக்தியா இருப்போம், அந்த மாதிரிதான். ஸோ அப்பதான் முதல் நான் கண்களை மூடி தியானம் பண்ண ஆரம்பிக்கிறேன். நானே
எந்த ஒரு குருட வழிகாட்டுதல் இல்லாம நம்ம முத சாதிக்கணும் அப்படின்னா அந்த எல்லை இல்லாத தன்மையை உணரணும். அப்ப நமக்கு அந்த இன்ஃபைனைட் நாலேஜ் கிடைக்கும். நம்ம செல்லுமிடம்லாம் சிறப்புன்றதுதான் இன்னைக்கு கான்செப்டே. ஸோ அதுல நான் தெளிவா இருந்தேன். அப்படி இருக்கும் போதுதான் நான் கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்காந்தா எனக்கு 1008 எண்ணங்கள். பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு 1008 எண்ணங்கள். அப்படி இருந்து கொண்டு நம்ம வாழ்க்கையில தியானத்துல சாதிக்க முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்பதான் நான் என்னுடைய ஈகோ அப்படின்னா, நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு தமிழன், நான் ஒரு ஸ்ரீலங்கன், நான் ஒரு புருஷன், இந்த மாதிரி ஒரு அப்பா, இந்த மாதிரி நிறைய நான் என்ன தலைமுறை, நான் ரொம்ப படிச்சவன், இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஈகோன்னு வச்சுக்கொள்வோமே. அதுதானே நம்மள நிம்மதியா இருக்கக்கூடாது பொதுவா. கண்டிப்பா. அப்ப நான் இந்த தியானத்துல ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் தான் தியானம் பண்ணேன். அந்த 5 நிமிஷத்துல என் எண்ணங்களை நான் முழுமையா என்ன சொல்றது, ஐ கில்ட் மை ஈகோ. என்னுடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் முழுமையா நான் கொஞ்சம் கொஞ்சமா, ஏன்னா நான் எனக்குள்ள நான் சாதிக்கணும்னா நான் என் எண்ணங்களை முழுமையா அழிக்கணும். இந்த மாதிரி தான். ஸோ நான் எண்ணங்களை ஒரு தீவிர பயிற்சி, தீவிர தியானத்துல ஒரு நாளைக்கு நான் 5-10 நிமிஷம் தான் பண்ணுவேன். அப்ப எனக்குள்ள நான் என் எண்ணங்களை அடக்கி, என் எண்ணங்கள் அடங்கும் போது மனம் அடங்குது, மனம் அடங்கும் போது என் மூச்சு எனக்குள்ள அடங்குது, என் மூச்சு எனக்குள்ள அடங்குனப்ப நான் என் எல்லை இல்லாத தன்மையை நோக்கி தானே இப்ப நம்ம உணரணும்ன்ற கூட்டுல போறோம். அப்ப எனக்கு தெரிய வருது, புருவ மத்தியில ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்றது தெரிய வருது. அப்ப என்னுடைய தியானத்துல நான் என்ன பண்றேன்டா, புருவ மத்தியில என் கவனத்தை வச்சுக்கொண்டு என் சுவாசத்தை அந்த புருவ மத்திக்கு கனெக்ட் பண்றேன். அப்ப என்ன நடக்குதுன்னா, என் மனம் முழுமை அடங்குற நிலையில எனக்குள்ள சக்தி அப்படி உள்முகமா பயணிச்சு, மூச்சு எனக்குள்ள அடங்கி மூச்சும் சக்தி உள்முகமா பயணிச்சு புருவ மத்தியில பயணிக்க, என் புருவ மத்தியில ஒரு ஆக்டிவேஷன் ஏற்பட்டு அது திறந்து நான் எனக்குள்ள புருவ மத்தியில வாழ்றத நான் உணர்றேன். எனக்குள்ள இத்தனை நாள் நான் நினைச்சு கொண்டிருந்தேன் நான் ஆஸ்திரேலியால வாழ்த்து கொண்டிருந்தேன்ட்டு. இந்த தீவிர தியானம் கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் நான் பண்ணினேன். இப்ப நான் உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துல சொல்லிட்டேன். பட் இது ரொம்ப ரொம்ப நானும் விடாம நான் பண்ணேன். சரியாமா? அப்ப இது நான் பண்ண என்ன சுவாசம் எனக்குள்ள அடங்கி சக்தி புருவ மத்திக்கு போயிட்டு எனக்குள்ள ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வைங்களேன். என் புருவ மத்தியில ட்ரிக்கர் தரது நான் விழிப்புணர்வு அடைஞ்சோன்னே எனக்குள்ள ஒரு பேரமைதி, ஒரு பேரின்பமான ஒரு தன்மை புருவ மத்தியில ஒரு ஒளியா அவ்வளவு ஒரு வாழ்க்கை, அவ்வளவு ஒரு பேரின்பமா இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்பதான் இப்ப நான் குருதேவ வாசி யோகத்துக்கு வரேன். ஸோ இப்ப நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லிட்டேன் எனக்குள்ள வாசி யோகம் எப்படி நடந்துச்சுன்றத நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன். இதை சொல்ல காரணம், இதை சொன்னாதான் உங்களுக்கு நான் அடுத்தது என்ன சொல்ல போறேன்றது உங்களுக்கு புரியும். இல்லாட்டி உலக மக்களுக்கும் இது தெரிய வரும். சோ இப்ப நான் எனக்குள்ள இந்த சாதிச்ச இந்த தன்மைய நம்ம இவ்வளவு ஆனந்தமா, இவ்வளவு நிம்மதியா, இவ்வளவு பேரின்பமா, இவ்வளவு சக்தியா இருக்குமே, இதையே நம்ம உலக மக்களுக்கு உணர்த்தக்கூடாது. யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ன்ற அந்த எண்ணமே எனக்கு ஒரு உயர்ந்த எண்ணத்தை நான் வச்சுக்கொண்டேன். ஏன்னா நான் எனக்குள்ள உயர்ந்து இருக்கும் போது, எண்ணத்தை உயர்வா வைக்கும் போது என் உள்ளமும் அதுக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த உள்ளமா மாறுது. சரியாமா? அப்பதான் நான் இது நான் சொல்லி முடிச்சது எல்லாமே 2018ஆம் ஆண்டு நடந்தது இந்த தியானத்துல. அப்பதான் நான் 2020ஆம் ஆண்டு முதல் யார் உலகத்துல இந்த கடவுளை தனக்குள்ள உணரணும், இந்த ஆன்மீகத்துல சாதிக்கணும், குடும்பம் தேடி கொண்டு இருக்கிறவங்களை நான் தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறேன். ஏன்னா என்ன சுத்தி இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு புரியல, அவங்களால சுத்தமா என்ன சாதாரண மனிதனை தான் பார்த்தாங்க. அதனால நான்
என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்னுடைய உபதேசத்தை சொல்றதை விட்டுட்டு உலக மக்களை தேட ஆரம்பிச்சேன். சோ அந்த நேரம் தான் நீங்க எல்லாரும் வந்து அமைச்சீங்க 2020-2021 ஆண்டு. சோ அந்த நேரம் தான் மக்களுக்கு வந்து நான் வந்து எனக்குள்ள உணர்ந்ததை மக்களுக்கு உணர்த்தும் போது அவங்களுக்குள்ள ஒரு அமைதி, அவங்களுக்குள்ள ஒரு ஆனந்தம், அவங்களுக்குள்ள ஒரு சிவத்தன்மை உணரும் போது அவங்க எல்லாரும் தேவாவாகிய என்ன குரு தேவான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இது 2020 ஆண்டுல இருந்து குரு தேவான்னு மக்கள் வந்து தமிழ்நாட்டு மலேசியன் மக்கள் முக்கியமா குரு தேவான்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்ப இந்த குருதேவ வாசியோகம் எப்படி வந்துச்சுன்னா, மக்களுக்குள்ள மூச்சு உள்ளடங்கி அது வாசி நடக்கும் போது அவங்களுக்கு பலவிதமான யோகங்கள் நிகழ தொடங்கிச்சு. யோகங்கள் நடந்து மனசு நிம்மதியா இருக்கதே ஒரு உயர்ந்த யோகம் தானே. எண்ணங்கள் அடங்கி மனம் அடங்கி ஒரு பேரானந்தமா வாழ்றது யோகம் தானே. சோ மக்களுக்குள்ள அந்த யோகம் நிகழும் போது வாசி மூலமா என்னை குருதேவான்னு மக்கள் கூப்பிட்டனால அது குருதேவா வாசி யோகம்னு நம்ம நிறுவனம். சோ இந்த குருதேவா வாசி யோகத்தை தான் நம்ம இப்ப உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு சோ நம்ம இப்ப தியை பக்தி சேனல் மூலமா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பா குருஜி, நீங்க சொன்னீங்க முதல்ல நீங்க 108 மலர்களை மலர் வைக்கணும்னு சொல்லி மலர் வைத்தீங்க குருஜி. அந்த 108 மலர்களும் நானும் ஒருவர் அப்படின்னு சொல்றதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்ப எனக்கு நீங்க சொன்னீங்க ஆன்மீக தேடல் இருக்கவங்கள தேடினேன் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. ஆனா என்ன நீங்க வாட்ஸ்அப் கால்ல தான் வந்து தீட்சை கொடுத்தீங்க. அப்ப நான் உங்ககிட்ட கேக்குறேன், குருஜி இந்த புருவ மத்தியில எனக்கு என்னமோ குறுகுறுப்பு வருது அப்படின்னு சொல்றேன். அதுதான்மா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தீட்சை அப்படின்னு சொல்றீங்க. சோ தீட்சைன்னா என்னன்னு எனக்கு அப்பதான் தெரியும். எனக்கும் நீங்க தீட்சை கொடுத்து உயர்த்திருக்கிறீங்க. இப்ப தீட்சைன்னு சொல்லவும் எனக்கு இன்னொரு அடுத்த கேள்விங்க குருஜி. தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது என்பதுதான் பழமொழி. ஆனா குருஜி நீங்க எங்க எல்லாருக்குமே, எனக்கு மட்டும் இல்ல, நம்ம குருதேவா வாசியோகம் இருக்க அனைத்து சீடர்களுக்கும் தொடாமலேயே ஆன்லைன்ல, நீங்க ஆஸ்திரேலியா இருக்கீங்க, நாங்க வேற இடத்துல உலகத்துல இருக்கிறோம், தீட்சை கொடுக்குறீங்க. அது உங்களால எப்படி சாத்தியமாகுதுங்க குருஜி? இதனாலதான் நாங்க வந்து உங்களை உலகிலேயே தலை சிறந்த குரு அப்படின்னு நாங்க வந்து உங்களை நாங்க பார்ப்போம். ஏன்னா அதான் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது, உங்களுக்கு வருது. அது எப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க குருஜி. உண்மைதாமா, இது நான் உங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி எனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை நான் உணர்ந்துதான் உலக மக்களுக்கு உணர்த்த வந்திருக்கேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மை உங்களுக்குள்ள இருக்கும் தானே. உலகத்துல நீங்க எங்க இருந்தாலும், உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாட்டியும், நீங்க எந்த மதமா இருந்தாலும், உங்களுக்கு எந்த வயசா இருந்தாலும், உங்களுக்குள்ளே அந்த இறைத்தன்மை இருக்கு. அந்த இறைத்தன்மை இருக்கனாலதான் எல்லாருக்கும் உயிர் இருக்கு. புரிஞ்சா? அந்த உயிர் இருக்கனாலதான் மூச்சு இருக்கு. அந்த மூச்சு இருக்கனாலதான் உலகத்துல மக்கள் வந்து ஆசையில வாழ்றாங்க, பேராசையில வாழ்றாங்க, நல்லா வாழ்றாங்க, கஷ்டப்பட்டு வாழ்றாங்க, கடவுள் இருக்குன்றாங்க, இல்லைன்றாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பேசிக்கொண்டிருப்பாங்க. ஆனா கடவுள் எப்படிப்பட்ட தன்மையில நமக்குள்ள இருக்காருன்னா உயிரோட கலந்து இருக்காரு. இப்ப யாராவது சொல்ல முடியுமா கடவுள் வந்து, யாராவது சொல்லுவாங்களா உயிர் இல்லை, எனக்கு உயிர் இல்லைன்னு சொல்லுவாங்களா? இருக்கனாலதான் அங்க கடவுளையே இல்லைன்னு சொல்லுவாங்க, இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றது சரியாமா? அப்ப நான் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இருப்பேன். அப்ப எனக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைய நான் உணர்ந்து, சரியா, நான் என் மனசு அன்பா வச்சுக்கொண்டு நீ நல்லா வாழணும்னு நான் நினைச்சா போதும். உங்களுக்குள்ள அந்த இறை சக்தி ஆக்டிவேட் ஆயிடும். உங்களுடைய கர்ம வினைகளை நீங்க புருவ மத்தியில குரு கிட்ட சரணடைய உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே குறைஞ்சு போயிட்டு உங்களுடைய எண்ணங்கள் அடங்க, மனம் அடங்க,
உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி பூர்வ மத்திக்கு போதடங்கும். ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற இறை சக்தி உங்க பூர்வ மத்தியில தான் இருக்கு. அதுதான் நெற்றிக்கண்ணு சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ணு சிவன் இருக்காருன்னு கேள்விப்பட்டிருக்கோம் தானே. பூர்வ மத்தியில சிவன் நெற்றிக்கண் திறந்திருக்கும் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தானே. அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் நெற்றி இருக்கு, நெற்றிக்கண் இருக்கு, புருவ மத்தி இருக்கு. புருவங்களோட மத்தி தான் புருவ மத்தி, அங்கதான் நெற்றிக்கண் இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அது உண்மைதான். நிறைய குருமார்கள் இதை பத்தி பேசியிருக்காங்க. நிறைய குருமார்கள் பேசியிருக்காங்க. அகஸ்தியரே சொல்லியிருக்காரு, என்னது காசிக்கு அந்த காசி இங்க புருவ மத்தி தான். ஒவ்வொரு உயிர்களும் கடமையை பொறுப்பா செஞ்சு தியானம் பண்ணி அவங்க தியானம் மூலமா சக்தியை புருவ மத்திக்கு ஏத்துனா அவங்க முக்தி பெறுவாங்கன்றதுதான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்ப இங்க சொல்ல வர்றது என்னன்னா, குருவ மத்தியில உங்க எல்லாருக்கும் உணர்த்துறது இறை சக்திய. சோ நீங்க அந்த இறை சக்திய உங்களுக்கு உங்க மனசுல குரு பக்தி இருக்கும் போது அந்த இறை சக்தியை நீங்க தினம் தினம் உணர்வீங்க. அதுதான் சொல் குருவருள் இருந்தா திருவருள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்ப குருவருள் உங்களுக்கு இருக்கிறதுக்கு உங்களுக்கு குரு பக்தி இருக்கணும். கண்டிப்பா குருஜி. புரிஞ்சா? அப்ப இந்த குரு பக்தி இருக்கும்போது உங்களுக்கு சர்வ சாதாரணமா நீங்க உலகத்துல எங்க இருந்தாலும் உங்களுக்குள்ள இந்த அற்புதம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அற்புதம் குருஜி, ரொம்ப நன்றிங்க குருஜி. நீங்க எண்ணங்கள் அடங்கும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப நீங்க எண்ணங்கள் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அடுத்த கேள்விங்க குருஜி. நான் குருதேவா வாசியோகம்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே தனிப்பட்டு தியானம் பண்ணிருக்கேங்க குருஜி. அப்ப நான் அமைதியா ஒரு இடத்துல உட்காருவேன், கண்ணை மூடி தியானம் பண்ணுவேன். என் எண்ணங்கள் அடங்கிடுச்சுன்னு நினைச்சிட்டு உட்காருவேன். ஆனா என்னோட லைஃப்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் அதே மாதிரிதான் இருக்கும். எனக்கு லைஃப்ல எந்த சேஞ்சஸுமே தெரியல அப்ப. ஆனா உங்களிடம் தீட்சை வாங்கிய பிறகு, நான் தியானம் செய்த பிறகு என் முதல் தீட்சையிலேன்னு சொல்லணும், என் எண்ணங்கள் அப்படியே அடங்க செய்தீர்கள். அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு 5 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் குருதேவா வாசி யோகம்ல. இப்ப எல்லாம் எனக்கு குரு நிலை அடைந்ததுக்கு அப்புறம் எனக்கு எண்ணங்களே இல்லைன்னு சொல்லலாம். இது எப்படிங்க குருஜி சாத்தியமாகுது? ஒரு மனிதருக்குள்ள எண்ணங்களே இல்லாம பண்றீங்க, எண்ணங்களாலதான் அவங்களுக்கு நல்லதும் வருது கெட்டதும் வருது. இது எப்படி உங்களால சாத்தியமாகுதுங்க குருஜி? எங்க எண்ணங்களை அப்படியே நேர்மறையா மாத்துறீங்க, எண்ணங்களை அடக்குறீங்க, அதை நீங்க கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. இது ஒரு கடினமான கேள்வின்னு எல்லாரும் நினைக்கலாம். ஆனா பதில் ரொம்ப ரொம்ப எளிமையான பதில் தான் அதுக்கு. நம்ம சாதாரண மனிதனா இந்த உலகத்துல பொருள் உலகத்திலேயே நம்ம தேடிக்கொண்டு பொருள் உலகத்திலேயே நம்ம பொருள் உலகம்னா லைக் என்ன சொல்றது, நம்மளோட ஜாப், குடும்பம், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்குள்ளேயே நம்ம மாட்டிக்கொண்டோம்னா எண்ணங்கள் அடங்கவே அடங்காது. ஆனா நீங்க சொன்னீங்க, உங்களை நான் உயர்த்திட்டேன்னு சொன்னீங்க, தீட்சை கொடுத்து வளர்ச்சி அடைஞ்சு நீங்க ஒரு குருவா இருக்கீங்கன்னு நீங்க உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டீங்க. அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுக்குள்ள ஒரு உயர்ந்த நிலையில இருக்கீங்க. அப்ப நீங்க உயர்ந்த நிலை அடைகிறதுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அடக்கி மனம் அடங்கி நீங்க பண்ண பயிற்சினாலதான் நீங்க உயர்ந்து நிக்கிறீங்க. அப்ப இது பிராக்டிஸ் மேக்ஸ் ப்ரோக்ரஸ், பிராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பட் உண்மை என்னன்னா பிராக்டிஸ் மேக்ஸ் ப்ரோக்ரஸ். நம்ம முயற்சி பண்ண அதுக்கான பலன் கிடைக்கும். அதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்காமா? சோ நீங்க தொடர்ந்து பண்ண தியானம்னால உங்களுடைய எண்ணங்கள் அடங்கி நீங்க பூர்வ மத்தியில நீங்க நிம்மதியா சிவனேன்னு இருக்கீங்க. அதுக்கு காரணம் உங்களோட பயிற்சி. அது மாதிரி எல்லாருமே தீட்சை எடுத்து அவங்க குரு பக்தி மூலமா அவங்க சக்தி பெற்று, குரு மூலமா குரு பக்தி இருந்தா அவங்களோட சக்தி பெறுவாங்க. சோ சக்தி பெற்று அவங்க பூர்வ மத்தியில அவங்களோட புத்திய வச்சாங்கண்டா, எண்ணங்களை வச்சாங்கண்டா அவங்க சித்தி பெற்று முக்தி பெறுவாங்க. ஓகே, அவங்க சித்தி பெற்று முக்தி பெற்றாங்கன்னா அவங்க பூர்வ மத்தியில இருக்கிற அருள் பெருஞ்சோதியா மாறுவாங்க. எல்லாருக்கும் அந்த பூர்வ மத்தியில ஜோதி இருக்குதானே, ஜோதி வர்றதுக்கு இட்ஸ் லைட், ஒரு வெளிச்சம், ஒரு பல்ப் இருக்குன்னு வைங்களேன், கரண்ட் போட்டா தானே பல்ப் தெரியும். அந்த மாதிரிதான் குரு பக்தி இருந்தா சக்தி பெற்று பூர்வ மத்தியில இருக்கிற ஜோதி எரிய ஆரம்பிக்கும். சோ இதுதான் இதுல இருக்கிற மெய் ஞானம். கண்டிப்பாங்க குருஜி.
எனக்கு குரு பக்தினாலதான் நான் சிவநிலையெல்லாம் அடைந்தேங்க குருஜி. நான் ஆரம்பத்துல என்னாலதான் தியானம் நடந்துட்டு இருக்குன்னு நான் நம்பினேன். அப்புறம் தான் குரு தான் எல்லாம் வாழ்க்கையில, குருவின் குறிக்கோள் தான் நம்ம குறிக்கோளா இருக்கணும், குரு தான் அனைத்தும், குரு இன்றி அணுவும் அசையாதுங்கிறதெல்லாம் இந்த குழுவுக்கு வந்துதான் நான் கண்டுபிடிச்சேங்க குருஜி. மற்றும் ஒரு முக்கியமான கேள்விங்க குருஜி, இந்த குழுவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு சாதாரண பெண்ணா வாழ்ந்துட்டு இருந்தப்ப இப்ப என்ன உயர்ந்த பெண்ணா மாத்திட்டீங்க. நான் சாதாரண பெண்ணா ஒரு மனுஷியா வாழ்ந்துட்டு இருந்தப்ப எதுக்கு எடுத்தாலும் எனக்கு பயங்க குருஜி. ஒரு தூங்கி எந்திரிச்சு ஒரு அன்றாட வாழ்வை தொடங்குறப்ப பயம், என் குழந்தைங்க எதிர்காலம் எப்படி இருக்குன்னு பயம், ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பயம், முடிந்த நிகழ்வுகளை நினைத்து படபடப்பு, எதிர்காலத்தை நினைத்து எதிர்பார்ப்பு, எல்லாத்துக்குமே பயம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நீங்க எப்பொழுதுமே உபதேசங்கள்ல சொல்வீங்களே குருஜி, பயமின்றி சிங்கம் போல வாழணும்னு. அப்படிதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம திருவண்ணாமலை ஈவெண்ட் நீங்க முதல்ல நம்ம சீடர்களுக்காக நேரில் காட்சி அளித்த தினம் மே 26, 2024 நீங்க நேர்ல வந்திருந்தீங்க. அன்னைக்கு பாத்தீங்கன்னா என்டையர் ஈவெண்ட்டும் நானே கண்டக்ட் பண்றேன். நான் இது வரைக்கும் மைக் பிடிச்சி பேசினது கூட இல்லை. ஏன் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுவேன் அவ்வளவுதான். நான் மைக் பிடிச்சி பேசினதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க குருஜி. அப்படி நான் எதுக்குமே பயப்படுறது இல்லை. இப்ப நான் குரு ஆனதுல இருந்து மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றேன், நம்ம கூட்டு தியானங்கள் கண்டக்ட் பண்றேன். என்னோட அன்றாட வாழ்விலும் அப்படித்தான், எதுக்குமே நான் பயப்படுறது இல்லை. அப்படியே நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இப்படி நான் மட்டும் இல்ல, நம்ம குழுவில் உள்ள சீடர்களும் இதைதான் சொல்றாங்க, எனக்கு எதுக்குமே பயம் இல்லை, நான் நிம்மதியா இருக்கேன், யாரு கேட்டாலும் பேரானந்தமா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன், இதைதான் சொல்றாங்க. எப்படி எங்களுக்குள்ள இருக்க பயத்தை போக்கி எங்க வாழ்க்கையை மாற்றுனீங்க, அதை நீங்க சொல்லுங்க குருஜி. இதுக்கான பதில் வந்தமா? ஓகே, நீங்க திருவண்ணாமலை ஈவென்ட்னு சொன்னீங்க. திருவண்ணாமலை ஈவென்ட் இந்த வருஷம் நடந்துச்சு, 2025 மே 25. அன்னைக்கு எல்லாருமே ஒரு சிங்க பெண்களா தான் இருந்தீங்க. உங்களோட பேச்சுல அவ்வளோ ஒரு தெளிவு, துணிச்சல், தைரியத்தை பார்த்தேன். ஸோ இது எல்லாமே இப்படிதான். நமக்கு நம்ம பயம் இல்லாம இருக்கோம்னா அதுக்கு காரணம் நம்ம எதிர்காலத்தை நினைச்சு நம்ம லைக் இப்ப நம்ம நிகழ்காலத்துல வாழ்ந்தோம்னா நமக்கு எந்த பயமும் இருக்காது. பயம் வர்றது நம்ம ஐயோ இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துருச்சுன்னு நினைச்சுதான் நம்ம இந்த உலகத்துல பயந்து வாழ்றோம். சரியாமா? அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் வர்றது மக்களுக்கு, ஒரு டிப்ரெஷன், ஆன்சைட்டி, தூக்கம் இல்லாத தன்மை எல்லாமே வர்றது மக்களுக்கு அதனாலதான். ஆனா வாசி யோகத்துல என்ன நடக்கும்னா, திரும்ப நம்ம அதே தான் சொல்ல வரும், மூச்சு சம்பந்தப்பட்டது தான். நம்ம நீங்க தியானத்துல என்ன நடக்குது, உங்களுடைய எண்ணங்களை நீங்க பூர்வ மத்தியில சரணடைய, குரு பக்தி மூலமா சக்தி உங்களுக்குள்ளால பூர்வ மத்திய பயணிக்க, எண்ணங்கள் எல்லாம் சரணடைய, மனம் அமைதி ஆயிருது. பூர்வ மத்தியில உங்களுக்கு ஜோதி தெரிஞ்சு நீங்க ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும்போது நீங்க உங்களுக்குள்ள நீங்க ஒரு வாசி யோகியா மாறிடுவீங்க. அப்படின்னா சிவ யோகியா மாறிடுவீங்க. அப்ப இப்ப சிவனுக்கு பயம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. இப்ப இந்த கபாலி படத்துல ரஜினிகாந்த் சொல்ற மாதிரிதான், கபாலிடா இந்த சொல்லுவார் தானே. அப்படின்னா பயமா, எனக்கா, அந்த மாதிரிதான். இப்ப ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு ஆண்களும் பூர்வ மத்தியில ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சவங்க, அவங்களுக்கு அந்த பயம்ன்ற அந்த எண்ணமே இருக்காது. எது நினைச்சு பயப்பட? மனசு அன்பா இருக்கும். நம்ம சிவனா மாறும் போது மனசு அன்பா மாறிடும், சக்தி பெற்ற நிலையில இருப்போம், தெளிவு இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், எல்லாரையும் நல்லா வாழ வைக்கணும்ன்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அப்படி இருக்கும்போது பயமா? அப்படித்தானே தோணும். அப்ப பயம் இல்லாத தன்மைக்கு காரணம் அதுதான். ஏன்னா நம்மளோட எண்ணங்கள், பழசு, கவலை, வேதனை எல்லாத்தையும் நம்ம பூர்வ மத்தியில விட்டு நம்ம உயர்ந்து நிக்கிறோம் நமக்குள்ள. இது கிட்டத்தட்ட இந்த மாதிரிதான். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, உலக மக்களுக்கு நான் தெரியற மாதிரி ஒரு குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. சரியாமா? எல்லாரும் வாழ்க்கையிலும் பிரச்சனை இருக்கு. பணக்காரனுக்கோ ஏழைக்கோ எல்லா மக்களுக்கும் பிரச்சனை இருக்கு. கண்டிப்பா பிரச்சனையாமா? ஓகே, சோ இதை எப்படி வச்சுக்கொள்ளலாம்னா, ஒரு மேகம் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு மேகம் இருக்கு, அது மழை பெய்ஞ்சா எல்லாருக்கும் தானே மழை பெய்யும். கடவுள் நம்மளவங்களுக்கும் நம்பாதவங்களுக்கும் எல்லாருக்கும் தான் அந்த மழை பெய்யும். சரியாமா? இப்ப அந்த மழை துளி தான் அந்த பிரச்சனையே வச்சுக்கொள்வோமே, அந்த மேகம் தான் அந்த பிரச்சனை வச்சுக்கொள்வோம், எல்லாருக்கும் தான் அது. இப்ப
இப்ப எக்ஸாம்பிள் எடுப்போமே. இப்ப இந்த மேகத்துக்கு மேல பறக்கக்கூடிய பறவை கழுகு, ஈகிள். அது பொதுவா மேல பறக்கும், ரொம்ப உயரத்துல பறக்கும். சின்ன சின்ன பறவைகள் எல்லாமே கீழே பறக்கும். அப்படித்தான் அதுகள் என்ன செய்யும், மழை பெய்யறதுக்கு முதல்ல மழை பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு அவங்களோட கூடுகளுக்கு ஓடிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மழையை ஃபீல் பண்ண முடியும். ஆனா கழுகு வந்து மேல பறக்கும். அப்படின்னா மேகத்துக்கு மேல, அதுக்கு அந்த மழை பெய்யாது. ஆனா மழை பெய்யதான் இருக்கு பூமியில. இப்ப நான் இன்னைக்கு என்ன சொல்றேன்னா, இப்ப இன்னைக்கு நான் சொல்ல வர்றது, இந்த எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு. அது இந்த மேகம் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. நம்ம தியானம் பண்ணோம் என்ன நடக்கும்னா, நம்ம குரு பக்தி மூலமா நம்ம சக்தி பெற்று நம்ம புருவ மத்திக்கு போறோம்னு சொல்றதாலே நம்ம உயர்ந்துடுறோம். அப்ப நம்ம புருவ மத்தியில இருக்கிற சிவனை உணரும் போது நம்ம பிரச்சனைக்கு மேல இருப்போம், அழுகு மாதிரி இருப்போம். பிரச்சனை இருக்கும், ஆனா பிரச்சனைக்கு மேல இருப்போம். ஆனா இப்ப உலகத்துல மக்கள் எல்லாம் ஸ்ட்ரெஸ்டா வாழ காரணம் பிரச்சனைக்குள்ள. அந்த பிரச்சனை தான் கண்ணு முழுக்க இருக்கும், கழுத்து நடக்கும். குருதேவ வாசி யோகத்துல என்ன நடக்கும்னா, உங்க பிரச்சனை எல்லாம் நீங்க புருவ மத்தியில சரணடைய, சிவன் உங்களுக்கு இருக்க பிரச்சனையை முழுமையா எடுத்துக்கொண்டு உங்களை உயர்த்திடுவாரு. உங்களை உயர்த்தின பிறகு நீங்க பிரச்சனையை வேற ஆங்கிள் இருந்து பாப்பீங்க. இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? எல்லாரும் எப்படி தைரியம் புரிஞ்சா? இதுதான் இதுல இருக்கிற மெயின் ஞானம். இதுல நம்பிக்கை எதுவுமே கிடையாதுமா, எல்லாமே சயின்ஸ். மெயின் ஞானம் சொல்றது ரியல் சயின்ஸ். நீங்க சயின்டிபிக்கா கேளுங்க, அதுக்கும் பதில் இருக்கு. சொல்லுங்கம்மா. கண்டிப்பாங்க குருஜி. அடுத்த கேள்விங்க குருஜி. இப்ப நான் வந்து குருதேவா வாசி யோகம்ல வந்து உங்களின் உபதேசப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நேர்மறையா வாழ்றேன், அன்பா இருக்கேன், நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருக்கேன். என் கடமைகளை நான் பொறுப்பா செய்யறேன். என்னுடைய எண்ணங்கள், சொல், செயல் எல்லாத்தையும் உயர்வா வச்சுக்கிறேன், எங்க குருஜி மாதிரி. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது எனக்கு சுலபமா இருக்குன்னு வைங்களேன். ஆனா எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னன்னா, நம்ம கிட்ட அணுகிற ஆட்கள் வந்து ஒரு எதிர்மறை சிந்தனையில இருந்தாலோ, இல்ல நம்மளுக்கு ஒரு எதிர்மறை சூழ்நிலைகள் இருந்தாலோ, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுதுங்க குருஜி? கொஞ்சம் சொல்லுங்க குருஜி. நமக்கு எந்த சிச்சுவேஷன், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாட்டி ஒரு டஃப் சிச்சுவேஷன்ஸ், ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்மளோட தன்மையை இழக்க கூடாது. இதுதான் இங்க இருக்கிற விஷயமேமா. நமக்குள்ள ஒரு உயர்ந்த தன்மை இருக்கிறோம்னா, யாராவது தப்பா பேசுறாங்கன்னு வைங்கள, நம்ம போயிட்டு தப்பா பேசக்கூடாது. ஏன்னா நம்ம போயிட்டு தப்பா பேசும்போது நம்ம அவங்களோட ஃப்ரீக்வன்சிக்கு போயிருப்போம். புரிஞ்சா? இப்ப ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது நம்ம அந்த சிச்சுவேஷனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றோம்னு வைங்களேன், நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அது அப்படியே நம்ம உள் வாங்கி கொண்டு நம்ம அதுவா மாறி நிற்போம். ஐயோ எனக்கு தான் எல்லாம் பிரச்சனையும் உண்டு. பட் நமக்குள்ள தியானத்துல நம்ம ஒரு மனசை தெளிவுபடுத்தி கொண்டு சக்தியை ஏற்றி கொண்டு நம்ம தெளிவா ஒரு உயரத்துல இருந்தோம்னா என்ன பிரச்சனை, என்ன சிச்சுவேஷன் நம்ம பார்க்கலாம். பார்த்து அன்னைக்கு என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும். நம்ம முகத்துல ஒரு புன்னகை வச்சுக்கொண்டோம்னா நம்ம பயம் இருக்காது. அந்த சிச்சுவேஷன்ல ஒரு சிரிச்ச முகத்தோட இருந்தோம்னா ஒரு பயம் இருக்காது. சொல்லுவாங்க தானே, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அகத்தின் அழகு சொல்றது நமக்குள்ள இருக்கிற அந்த சக்தி வந்து நமக்குள்ள சீரா வச்சுக்கொண்டோம்னா, அந்த சக்கராஸ் எல்லாத்தையும் நம்ம சீரா வச்சுக்கொண்டோம்னா நமக்குள்ள அந்த தெய்வீக சக்தி இருந்து கொண்டே இருக்கும். சோ அது மூலமா நமக்கு ஒரு தெளிவு பிறக்கும். என்ன சரியா நம்ம தெளிவா செய்யணும்ன்றது நமக்கு ஒரு விழிப்புணர்வு இருந்து கொண்டே இருக்கும். சோ அதனால நம்ம சிச்சுவேஷனை நினைச்சு நம்ம பயப்படவும் தேவையில்ல. யாராவது தப்பா பேசுறாங்கன்னு நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. சொல்லலாம், நாங்க வேற மாதிரி சொல்லணும், அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லக்கூடாது. நிறைய உபதேசங்கள் எங்களுக்கு இதை நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க குருஜி. என்னுடைய அடுத்த கேள்விங்க குருஜி, இப்ப
ஆன்மீக இப்ப என்னையே எடுத்துக்கோங்களேன், நான் அதை தான் சொன்னேன், எனக்கு ஆன்மீகம்னா என்னன்னே தெரியாது. சரி தியானம் செஞ்சா நேர்மறையா இருக்கலாம் அப்படின்னு நான் தான் இந்த குருதேவா வாசியோகம்குள்ள வந்தேன். என்னை போல ஆன்மீக தேடலே இல்லாதவங்களால கூட இந்த வாசியோகம் பயிற்சி மேற்கொள்ள முடியுமா குருஜி? இப்ப மக்களுக்கு வந்து சொல்லுங்க குருஜி. இது நீங்க சொல்றீங்க சாதாரண பெண்கள் ஆண்கள் இந்த ஆன்மீகத்துல சாதிக்க முடியுமான்னு கேக்குறீங்க. ஆமாங்க குருஜி. நிச்சயமா முடியுமா? இதுதான் யாரு நம்ம பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா பல வருஷமா சொல்லி கொண்டிருந்தாரு. வாழும்போது ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சுக்கோளு, ஒரு கையில கடவுளை பிடிச்சுக்கோளுன்னு சொல்லுவாரு. அதன் பொருள் இதுதான். ஒரு கையில குடும்பத்தை பிடிச்சுக்கொள்ளுன்னு சொல்றதன் பொருள் என்னன்னா, நம்ம கடமைய அறத்தோட நம்ம வாழணும். என்னது? அறத்தோட நம்ம வாழும் போது அறத்தோட வாழ்றதுன்னு என்னது பொருள்? லிவ் யுவர் லைஃப் ரெஸ்பான்சிபிளி, பொறுப்போடு கடமைய செஞ்சு நம்ம வாழணும். அதுதான் அறத்தோட வாழ்றதுன்னு சொல்றது. சரியாமா? அப்ப நம்ம அறத்தோட வாழும் போது நம்ம குடும்பத்தை பார்த்துக்கொள்வோம், தொழிலை பார்த்துக்கொள்வோம், அம்மாவை பார்த்துக்கொள்வோம், மனைவியை பார்த்துக்கொள்வோம், குழந்தைகளை பார்த்துக்கொள்வோம், எல்லாரையும் நம்ம பார்த்துக்கொள்வோம். நம்ம நல்லா இருந்தா நம்ம சுற்றி இருக்கவங்களை நல்லா பார்த்துக்கொள்வோம் தானே? அப்படித்தானேம்மா? நம்ம நம்ம அகம் இது தமிழ்நாட்டுக்கு நல்லாவே பொருந்துமே. பாருங்களேன், நம்மட அகம் நல்லா இருந்துச்சுதான் நம்ம வந்தவரையும் வாழ வைக்கும் தானே? அதுதானே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ் அகம். தமிழ் சொல்றது சிவன். தமிழ்னா சிவன் தானே? அப்ப தமிழ் அகம் சொல்றது சிவனின் அகம். அப்படின்னா நம்ம நமக்குள்ள உயர்ந்து சிவனா மாறிட்டோம்டா நம்மளோட உள்ளம் நல்லா இருக்கும் தானே? நம்ம சக்தி பெற்ற மனிதனா மாறிடுவோம் தானே? நம்ம எண்ணமும் உயர்ந்து இருக்கும். அப்ப நம்மளால யாரையும் வாழ வைக்கலாம் தானே? கண்டிப்பாக குருஜி. அப்ப இதுதான் அதுல இருக்கிற மெய்ப்பொருள். இது எத்தனை வருஷமா பல ஆயிரம் வருஷமா சொல்லி கொண்டு இருந்திருப்பாங்க, வந்தானே வாழ வைக்கும் தமிழகம். அப்ப அந்த மெய்ப்பொருளை தானே நாங்க பார்க்கணும். அப்ப தமிழ் மக்கள் தனக்குள்ள சிவனை உணர்ந்து யாரையும் வந்தவரை வாழ வைத்தார்கள், வந்தாரை வாழ வைக்கும் அப்படின்னா உயிர் நோக்கமா வாழ வச்சாங்க. உயிர் நோக்கமா தமிழ் மக்கள் வாழ வச்சாங்கன்னு தான் நம்ம அது பொருள் எடுத்துக்கொள்ளணும். இப்ப நீங்க இந்த குழுல நீங்க உயிர் நோக்கமா வாழ தொடங்குனீங்க தானே? கண்டிப்பாங்க. அது மாதிரி பல மக்கள் உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்காங்க தானே? இப்ப உங்களால இன்னொரு உயிரை உயர்த்த முடியும் தானே? கண்டிப்பா. அதன் பொருள் அதுதான். சோ பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சொன்ன மாதிரி நம்ம கடமைய பொறுப்பா செஞ்சு கொண்டு பொருள் வாழ்க்கையில நம்ம சாதிச்சு கொண்டு கடமையை பொறுப்பா செஞ்சு கொண்டு அறத்தோட வாழ்ந்து கொண்டு நம்ம ஆன்மீகம்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பெரிய வார்த்தை ஒண்ணுமே கிடையாது. ஆன்மீகம்னா நம்மளோட மூச்சை உணர்ந்து உயிரை உணர்ந்து நம்ம புருவ மத்திக்கு நம்மளை அப்கிரேட் படுத்துறது. நம்ம புருவ மத்திக்கு நம்மளை அப்கிரேட் படுத்தணும். அப்படின்னு நம்ம உயர்ந்து இந்த டிரைவர் சீட்ல உட்காந்து கொள்ளணும். நம்ம இந்த புருவ மத்தின்ற டிரைவர் சீட்ல உட்காந்து கொண்டாதான் நம்ம யாருன்னு தெரியும். அதைத்தான் தன்னை அறிதல்னு சொல்றாங்கம்மா. இதான் புத்தர் செல்ஃப் ரியலைசேஷன் சொல்றாங்க. வள்ளலார் அருட்பெருஞ்சோதின்றாரு. ரமண மகரிஷி நான் யாருன்னு உணர்ந்து சொல்றாரு. கிங்டம் ஆஃப் லைட்ன்னு கிறிஸ்டியானிட்டில சொல்றாங்க. அதுவும் புருவ மத்தி. ஏன்னா இது டெம்பிள்னு சொல்றாங்க. அப்ப டெம்பிள் இதுனா காட் இங்க தானே இருக்காரு. சோ இஸ்லாம்லயே சொல்லியிருக்காங்க, இறைவன் என்னது இறைவன் நம்ம நினைக்கிற அவ்வளவு நம்மளோட நமக்குள்ள இருக்காரு, நம்ம கிட்ட இருக்காருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது சரியா எனக்கு சொல்ல தெரியல. பட் நான் பேசுனதுல வச்சு நான் எதையுமே நான் படிச்சது கிடையாது. எனக்கான எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையும் எல்லா மத ஃப்ரெண்ட்ஸோடையும் நான் இதை பத்தி பேசுவோம். ஏன்னா நான் உணர்ந்தனால எனக்கு இதை பத்தி எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும். சோ நம்ம எல்லாராலையும் இதை சாதிக்க முடியும், சிம்பிளா சொல்ல போனா. ஆனா கடமையை பொறுப்பா செய்யணும். ஏன்னா கடமையை ஏன் பொறுப்பா செய்யணும்னா, குடும்பத்து ஒரு கையில குடி கடவுள் ஒரு கையில குடின்னு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சொல்றதன் பொருள் என்னன்னா, இது நான் ஏன் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். நம்ம மனைவியோட சண்டை பிடிச்சு கொண்டு நிம்மதியா இருக்க முடியுமா வீட்டுல? கண்டிப்பா முடியாது. அப்ப நம்ம சிவனே இருக்க முடியாது. நம்ம தொழில் ஒழுங்கா பண்ண நம்ம சிவனை கும்பிட்டாலும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஓகே, நம்ம இந்த உடலை கெடுத்து கொண்டு நம்ம கடவுளை கும்பிட்டாலும் கண்டிப்பா நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. அப்ப நம்ம அறத்தோட வாழணும்.
அறம் செய்ய விரும்பு. இதுதானே முத சொல்லி வச்சிருக்காங்க தமிழ் புக்ல எல்லாம். அப்ப அதன் பொருள் அதுதான். அதை உணர்ந்து நம்ம சரியா வாழும் போது கண்ணை மூடனா நமக்கு நிம்மதி வரும். அதுவும் குரு உபதேசம் கொடுத்து, குரு தீட்சை கொடுத்து நீங்க ஆனந்தமா வாழ தொடங்கிட்டீங்கன்னா, அறத்தோட நீங்க வாழும் போது வாசி யோகம் நிகழும். இந்த வாசி யோகம் நிகழும் போது 4 விதமான யோகம் உங்க எல்லாருக்குள்ளேயும் நிகழும். அதையும் நான் இன்னைக்கு சொல்லிடுறேன். அதுதான் சொல்றது பக்தி யோகம். அப்படின்னா நீங்க குரு பக்தி வச்சிருப்பீங்க. அந்த குரு என்ன சொல்லுவாரு? கடமையை பொறுப்பா செய்யுங்க. அப்பனா தொழில நீங்க தொழில் பக்தி ஆயிரும். தொழில் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லுவாங்க தெரியுமா? செய்யும் தொழிலே தெய்வமா மாறும். தொழில்ல பக்தி. எது செஞ்சாலும் பக்தியா, நீங்க சமையல் பண்ணாலும் பக்தியா பண்ணுவீங்க. அதுதானே சொல்லுவாங்க மேட் லவ்னு சொல்லுவாங்க தெரியுமா? இப்ப இங்க ஆஸ்திரேலியாலனா சில சமயம் எங்கேயாவது போனோம்னா சொல்லுவாங்க திஸ் இஸ் மேட் வித் லவ்னுவாங்க. அப்படின்னா அவங்க அன்பா செஞ்சு தர்றாங்க. இது நம்ம கல்ச்சர்லயே இருக்கு தானேமா? நம்ம சாப்பிட்டோம்னா வந்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு. ஆமா. அப்ப அந்த பக்தி இப்ப நான் சொன்னது உங்களுக்கு புரியுது தானே? எது செஞ்சாலும் செய்யறோம். அப்ப பக்தி யோகம் நமக்குள்ள பெருகும். இதெல்லாமே வாசி யோகம் நடக்கும் போது குரு பக்தியோட இதெல்லாம் நடக்கும். 2வது கர்ம யோகம் நமக்குள்ள நடக்கும். கர்ம யோகம் சொல்றது நம்ம கடமையை பொறுப்பா செய்யறது. Do your work responsibly. கடமைய பொறுப்பாக செய். புரிஞ்சா? கடமைக்காக செய்யக்கூடாது. கடமைய பொறுப்பாக செய்யணும். சரியா? இப்ப நம்ம கடவுளை நமக்குள்ள உணரணும் தான். நம்ம நல்லா வாழணும்னா இப்படிதான். இதுதான் பொருள். அவன் செய்யல நான் ஏன் செய்யணும் அப்படியெல்லாம் இல்ல. நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம். நம்ம தான் நம்மளை திருத்தி கொள்ளணும். மகாத்மா காந்தி சொல்றாரு தானே, மாற்றம் இந்த உலகத்துல நம்ம மாற்றம் ஏதாவது எதிர்பார்க்கிறோம்னா நம்மள இருந்துதான் கொண்டு வரணும். அப்ப முதல்ல நம்ம தான் திருந்தணும். திருந்தனா இந்த உலகத்துல மாதிரி. சரியா? நம்ம இந்த உலகத்தை பார்த்துக்கொண்டு நம்ம பேசக்கூடாது. நம்ம தான் திருந்த வேண்டியது. முதல் நாள் நம்ம தான். அப்ப நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்ம யோகம் நிகழும். கடமையை பொறுப்பா செய்வோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நம்ம கடமையை செஞ்சு கொண்டே இருப்போம். கிடைக்கிறது கிடைக்கும் தானேமா? கண்டிப்பா. இப்ப ரஜினி ஆஷா படத்துல சொல்ற மாதிரிதான், கிடைக்காம கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது சொல்லுவாரா இல்லையா? அப்ப அவர் ஒரு ஞானி தானே. அவர் தியானம் பண்ணி அவருக்கு அந்த விழிப்புணர்வு அடைஞ்சனால்தான் அவர் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவருக்கு கண்டிப்பா. அப்ப 3வது நம்மளுக்கு சொன்ன முதல்ல பக்தி யோகம், கர்ம யோகம். அடுத்தது கிரியா யோகம். கிரியா சொல்றது உங்களுக்கு இருக்கிற சக்தி எழுவோம். சக்தி மூலாதாரத்துல இருந்து குண்டலினி சக்தி குரு பக்தி மூலமா குருவ மத்திக்கு பயணிக்கும். அப்ப குரு பக்தி, குரு எப்படியோ அப்படித்தானே சீடர்கள். குரு எப்படியோ அதுதான் சீடர்கள். அத்தனை மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்றாங்க. அந்த சீடனுக்கு குரு அமைஞ்சா குரு தான் உங்களுக்குள்ள இருக்கிற தெய்வத்தை காட்டுவாரு. அப்ப தெய்வத்தை காட்டுறதுக்கு உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி எழுப்படும் தானே, குண்டலினி சக்தி. அது குருவமத்திக்கு பயணிக்கிறது தானே. அப்பதான் நீங்க தெய்வத்தை உணரலாம். ஒரு சக்தி வாய்ந்த குரு கிட்ட ஒரு சீடன் போனா அந்த சீடன் தெய்வத்தை உணர்ந்து ஆகணும். அது குருவோட கடமை. அந்த குருவோட கடமை மட்டும் இல்ல, சீடனுக்கு அந்த பக்தி இருக்கணும், கருணை உள்ள இருக்கணும். இன்னும் சொல்ல போனா குரு சொல்றபடி ஃபாலோ பண்ணணும். சும்மா குருவை மட்டும் நினைச்சு கொண்டு குருவை கும்பிட்டு கொண்டதா போதாது. நம்ம குரு சொல்றபடி நம்ம வாழணும். நம்ம குரு அந்த நிலையில் இருக்காரே, ஏன் நம்ம அந்த நிலைக்கு அடைய முடியாது, நம்மளும் அடையணும்ன்ற வைராக்கியம் இருக்கணும். இப்ப நீங்க நம்ம குழுல எத்தனை பெண்கள் காலையில பிரம்ம முகூர்த்த தியானத்துக்கு வர்றாங்க, கூட்டு தியானங்களுக்கு வர்றாங்க. நீங்க உங்களோட கடமையை பொறுப்பா செய்றீங்க. கர்ம யோகியா இருக்கீங்க, பக்தி யோகியா இருக்கீங்க, கிரியா யோகியா மாறுறீங்க. அப்ப சக்தி பூர்வ மத்திக்கு போகும் போது பூர்வ மத்தி திறக்க நீங்க சிவனா மாறும் போது நீங்க ஞான யோகியா மாறுறீங்க. ஞான யோகம் ஃபைனலா ஞான யோகம் நிகழும். மூச்சு வாசியா மாறி பூர்வ மத்திக்கு போற நேரம் வாசி யோகம் சொல்றது சிவயோகம் தானே. அப்ப உங்களுக்குள்ள ஒரு ஞான யோகமும் நிகழும். அப்படின்னா தெளிவா இருக்கும், மனசு தெளிவா நீங்க இந்த வாழ்க்கைய வாழுவீங்கம்மா. சோ அதனால குடும்ப பெண்ணா இருக்கட்டும், குடும்பத்துக்கு போற ஆண்களா இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸா இருக்கட்டும், எல்லாருக்கும் இது தேவைதானே.
ஆனா பொதுவா என்ன நினைக்கிறோம், ஆன்மீகம்டா வயசானவங்க செய்யறது அப்படின்னு ஒரு மனநிலையை உருவாக்கிட்டாங்க. அப்படி கிடையாது. நம்ம நல்லா வாழ்றதுக்கு தான் ஆன்மீகம். ஆன்மீகம்னா என்னது? ஆன்மீகம்னா ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மானா என்னது? நம்ம உயிரோட சம்பந்தப்பட்டது. அப்ப உயிர் வாழ்றது வயசான காலத்துல உயிர் வாழணுமா, இல்லாட்டி நல்லா இருக்கிற உயிர் வாழணுமா? சொல்லுங்க நீங்க. நல்லா வயது இருக்கிறப்பயே உயிர் வாழணும். எங்களை மாதிரி நல்லா யங்கா இருக்கிறவங்க நம்ம உயிர் வாழ்ந்து சக்தி பெற்று நம்ம மத்தவங்களை உயர்த்துற மாதிரி நம்ம வாழணும். அதனால எல்லாரும் செய்யலாமா? நீங்க சொன்ன எல்லா யோகங்களும் எங்களுக்குள்ள நிகழ்த்துறீங்க. எப்படின்னா குருஜி, 3 உபதேசங்கள் நாங்க அன்றாடம் கடைபிடிக்க வேண்டியது. அன்பா இருக்கணும், கடமையில் பொறுப்பா இருக்கணும், சிரித்த முகத்துடன் இருக்கணும் சொல்லி நீங்க சொன்ன இந்த பக்தி யோகம், கிரியா யோகம், ஞான யோகம், எங்களுக்குள்ள வாசி யோகம் எல்லாத்தையுமே தியானத்தின் மூலம் நடக்க செய்றீங்க குருஜி. நன்றி குருஜி. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி என்னுடைய சின்ன சின்ன சந்தைகளுக்கு கூட பொறுமையா பதில் அளித்தீர்கள். உங்களுடைய இந்த உபதேசங்கள் பலருக்கு விழிப்புணர்வாக போய் சேரும். அதனாலதான் நம்ம பிஹைண்ட் பக்தி சேனல்ல பேசிட்டு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க குருஜி. மீண்டும் ஒரு கேள்வி பதில் செக்ஷன்ல நம்ம சந்திப்போம் குருஜி. ஆத்ம வணக்கம் குருஜி. நன்றிமா. சோ நான் சொன்னது எல்லாமே என்னுடைய அனுபவத்துல நான் சொல்லியிருக்கேன். நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைக்கும் நானே பொறுப்பெடுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா தயங்காம என்ன கேட்கலாம். ஏன்னா நான் சொன்ன சில விஷயங்கள் பரிபாஷையாவும் இருக்கலாம். சோ அத சரியா நீங்க உணர்ந்து கொண்டோம்னா நம்ம எல்லாருமே அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியை நோக்கி நம்ம பயணிக்கலாம். சோ அதுக்கான பதிவு தான் இது. சோ பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு உங்களுடைய நன்றி. வணக்கம். நன்றி குருஜி.